கலைக்கோட்டு முனிவரை அழைத்து வரச் சென்ற மாதர்கள் அவரது இருப்பிடத்தை நெருங்கி தங்களுக்கு பன்னசாலை அமைத்து தவ வேடம் பூண்டனர். வணக்கம் நண்பர்களே. உரோமபாத ராஜா கலைக்கோட்டு முனிவரை அரண்மனைக்கு அழைக்க தன்னுடைய அழகான அமுதமொழி பேசும் தேவ கன்னிகை போன்ற பெண்களை தூதனுப்புகிறார்னு போன பாட்டில் பார்த்தோம் இல்லையா? அந்த பெண்கள் அரசனிடம் விடை பெற்று வேண்டிய அணிகலன்கள் உடைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு தேரிலேறி புறப்பட்டார்கள். இனி அவங்க பயணம் எப்படி இருக்குது? முனிவர் எங்கே இருக்கிறார்? அவரை எப்படி சந்திக்க போறாங்க? வாங்க அடுத்த பாட்டுக்குள்ள போவோம். ஓசனை பல கடந்து இனி ஓர் ஓசனை இயேசு அருதவன் உரையிடம் இது என்றொழி பாச்சிழை மடந்தையர் பன்னசாலை செய்து ஆசு அரும் அருந்தவத்தவரின் வைகினார். இந்த பாட்டு அந்த பெண்களோட பயணத்தையும் அவங்க முனிவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி எப்படி தயாராகிறாங்கிறதையும் சொல்லுது. பாருங்க, நம்ம கம்பர் எப்படி அழகா வார்த்தைகளை கோர்க்கிறார்னு. முதல் வரி ஓசனை பல கடந்து. ஓசனை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தூர அளவு. முற்காலத்தில் தூரத்தை அளக்க பயன்படுத்திய ஓர் அளவு. இப்போ நம்ம கிலோமீட்டர்னு சொல்கிற மாதிரி. அப்படி பல பல ஓசனைகள் தூரத்தை கடந்துட்டாங்க அந்த பெண்கள். அரண்மனையிலிருந்து கிளம்பி ரொம்ப தூரம் வந்துட்டாங்கன்னு சொல்கிறார் கம்பர். அடுத்து இனி ஓர் ஓசனை இயேசு அருதவன் உரையிடம் இது என்றொழி. இனிமே ஒரே ஒரு ஓசனை தூரம் மட்டும்தான் இருக்குதாம். யாருடைய இடம்? இயேசு அருதவன் உரையிடம். இயேசு அரு அப்படின்னா பழி இல்லாத, குற்றம் இல்லாதன்னு அர்த்தம். மற்றவங்களால் பழிக்க முடியாத தூய்மையான தவத்தை செஞ்ச முனிவர். அந்த முனிவர் வாழும் இடம் இனி ஒரே ஒரு ஓசனை தூரம் தான் இருக்குது அப்படின்னு தெரிய வந்தபோது அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல என்ன செஞ்சாங்க அந்த பெண்கள்? பாசிழை மடந்தையர் பன்னசாலை செய்து. பாசிழை மடந்தையர் பசுமையான பளபளப்பான விலை உயர்ந்த அணிகலன்களை அணிந்த அந்த அழகிய பெண்கள். அவங்க பன்னசாலை செய்து. பன்னசாலை அப்படின்னா இலைகளாலும் கிளைகளாலும் செய்யப்பட்ட எளிமையான குடிலை. முனிவர்கள் ரிஷிகள் வாழ்ற மாதிரி ஒரு சாதாரணமான எளிமையான குடிலை அவங்களே கட்டிக்கிட்டாங்க. ஏன் அப்படி செஞ்சாங்க? அடுத்த வரியில வருது பாருங்க. ஆசு அரும் அருந்தவத்தவரின் வைகினார். ஆசு அரும் அருந்தவத்தவரின் குற்றமில்லாத அரிய தவத்தை செய்யக்கூடிய முனிவர்களைப் போல. வைகினார் அங்கே தங்கினார்கள், வாழ்ந்தார்கள். என்ன ஒரு காட்சி பாருங்க. அரண்மனையின் ஆடம்பரத்திலே வாழ்ந்த பெண்கள், விலை உயர்ந்த நகைகளை எல்லாம் அணிந்திருந்தவர்கள், வெகு தூரம் பயணம் செய்து வந்து முனிவர் வசிக்கும் இடத்துக்கு ஒரு ஓசனை தூரத்திலேயே நிப்பாட்டி தங்களுக்காக ஒரு சின்ன இலைக்குடிலை கட்டிக்கிட்டு அந்த முனிவர்களைப் போலவே தவ வேடம் பூண்டு ரொம்ப எளிமையா அங்கேயே தங்கிட்டாங்க. முனிவரை சந்திக்க போகும் பொழுது அரண்மனை அலங்காரத்தோட போகக்கூடாது. அவங்களோட எளிமையை புரிஞ்சுக்கிட்டு நாமளும் எளிமையா அடக்கமா போகணும்னு அவங்க முடிவு செஞ்சிருக்காங்க. ஒரு சாதாரண தூது பணிக்கு கூட எவ்வளவு அர்ப்பணிப்போட எவ்வளவு நுணுக்கமா நடந்துக்கிறாங்க அந்த பெண்கள். இது அவங்களுடைய பணிவையும் அரசருக்கு செய்கிற கடமையிலே அவங்களுக்கு இருந்த உறுதியையும் காட்டுது. இதை சொல்ல நம்ம கம்பர் எடுத்துக்கிட்ட வார்த்தைகள் பாருங்க. பாசிழை மடந்தையருங்கிற வார்த்தை அவங்க அரண்மனை பெண்கள்னு நினைப்பூட்டுது. ஆனா அவங்க அங்கே ஆசு அரும் அருந்தவத்தவரின் வைகினாருங்கிறப்போ அவங்களோட மன மாற்றமும் அந்த காரியத்துக்காக அவங்க எடுத்த சிரத்தையும் அப்படியே மனசுல பதியுது. பயணத்தின் களைப்பையும் பார்க்கல, தங்களோட சுகபோகத்தையும் நினைக்கல. முனிவரை சந்திக்க போறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நாமே தயார்படுத்திக்கணும்னு ஒரு ஓசனை தூரத்திலேயே நிப்பாட்டி தவ வேஷம் பூண்டு காத்திருக்காங்க. என்ன ஒரு அற்புதமான காட்சி! இந்த ஒரு பாட்டு அவங்களோட பயண தூரத்தையும் சொல்லுது, அவங்களோட பணிவையும் சொல்லுது, அவங்களோட சாமர்த்தியத்தையும் சொல்லுது. இதுதாங்க கம்பரோட கவி ஆற்றல். அடுத்த பாட்டுல இந்த தவக்கோலத்தில் இருக்கிற பெண்கள் எப்படி முனிவரை சந்திக்க போறாங்கன்னு பார்ப்போம்.